ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேர்ந்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி பரிபூரணமான 5 காரியங்கள். வேதத்தின் அடிப்படையிலே பரிபூரணமான 5 காரியங்கள். முதலாவது பரிபூரண ஆனந்தம், சங்கீதம் 16வது சங்கீதம் வசனம் 11. இரண்டாவது பரிபூர்ண கிருபை, இது 1 தீமோத்தேயு 1 14 வசனம். மூன்றாவது பரிபூர்ண ஜீவன், இது யோவான் 10 வசனம். நான்காவது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், இது நீதிமொழிகள் 28 வசனம். ஐந்தாவது பரிபூர்ண சந்தோஷம், 2 கொரிந்தியர் 7 வசனம். இந்த பரிபூர்ணமான 5 காரியங்களில் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை நாம் வசனங்களை வாசித்து தியானித்து இந்த ஆண்டவருக்கு பிரியமான இந்த பரிபூர்ணமான 5 காரியங்கள், ஆனந்தம், கிருபை, ஜீவன், ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், இவையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.